ஐயோ இன்னைக்கு அநியாய வெயிலுங்க. இன்னைக்கு டே 29 காலையில எந்திரிச்ச உடனே இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இது என்னன்னா ஏபிசி, இது ஆம்லா பீட்ரூட் கேரட் போட்டு அடிச்சு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். நமக்கு எப்படி வேணுமோ காலையில் ஒரு வார்ம் வாட்டரில் கலந்து எப்படி வேணுமோ அது மாதிரி குடிச்சிக்கலாங்க. உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போயாச்சு. சின்ன வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பிஸ்னஸ்க்காக ஒரு சின்ன எடிட்டிங் ஒர்க் இருந்தது ஸ்டிக்கரில், அதுவுமே போய் முடிக்க போனோம். அப்புறம் எடிட் பண்ணுற அந்த பொண்ணு கூட சேர்ந்து கொஞ்சம் வைப் பண்ணிட்டு நம்மளோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் ஷீட்டாக எடுத்து முதல்ல பார்த்துட்டு அப்புறமா சரியாக இருந்தால் நம்ம எல்லா ஷீட்டும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்து அவுட்புட் செக் பண்ணி பார்த்துட்டு கிளம்பும் போதே ஒரு 2 o'clock இருக்கும். செம்ம பசி. வீட்டுக்கு போற வரைக்கும்லாம் தாங்குமான்னு தெரியல. அதனால 2 சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா வீட்லயுமே இன்னைக்கு செம்ம ஒர்க்குங்க. ஆர்டர்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும், அதுக்கப்புறம் டிஸ்பேச் பண்ணணும். ஸோ நம்ம புது ஸ்டிக்கர் ஒட்டினோடனே பாட்டிலே சும்மா தகன்னு பலபலன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு வீடியோவை எடுத்து அவுட்புட்டா எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நிறைய திட்டு வாங்குவேன், எதுக்கு எடுத்தாலும் சோம்பேறியாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்பெல்லாம் என்ன நானே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாத்திக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு டவுன் ஹாலும் போயிட்டு ஒரு சின்ன வேலை அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. வேற எங்க நம்ம ஜிம்முக்கு தான். இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பர் பாடி ஒர்க் அவுட் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி. நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா ஐடி ஃபாலோ பண்ண மாட்டீங்க. மறக்காம ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் மீட் பண்றேன். ஓகே பாய்.